Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் மணி கரியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். இன்னும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணலாமா? ஓகே, ஜஸ்டிஸ், Seven of Pentacles, Strength, bottom of the deck, Fool. தனுசு லக்னம் அப்படி ஏதாவது இருக்குமா உங்கள் சார்ட்டில் பாருங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி இருந்தாலும் நீங்கள் லக்னம் ராசி ரெண்டுக்குரியதையும் பார்க்கலாம், இல்லை மகரம் லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி. ஓகே, மணி ரிலேட்டடாக ஜஸ்டிஸ் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் நடைபெறும், அவ்வளோதான். நீங்கள் போராடிட்டு காத்துட்ருக்கீங்களா? ஓகே, நியாயமான விஷயங்கள் அந்த உங்களுக்கு வந்து சேரும். தட்ஸ் இட், அவ்வளோதான் பார்க்குறேன் நான். அருமையான விஷயம். அது மாதிரி ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் உங்களை நோக்கி வருது. அண்டு அதான் மணி இழந்துட்டு ஒரு சிலர் போராடிட்டு இருக்கலாம், இல்லை ஜாப்லெஸ்ஸாக மணி இல்லாமல் இமோஷ்னல் லாஸ் கூட ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு போராட்டம், ரொம்ப பொறுமையாக போராடிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிளானிங் ஃபார் சம்திங். சில விஷயம் வெயிட் பண்ணுறீங்க, அந்த மணி வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரியே தெரியுது. இந்த மந்த் ஏதோ பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அண்ட் உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ்ன்றது உங்களை நோக்கி வருது கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு அதை பற்றின ஒரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க. ஓகே, அதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்றது தீவிரமான ஒரு இங்கேயும் பிளானிங், சம்வாட் பிளான் பண்ணுறீங்க. டெவலா அது ஓகே, நீங்கள் பிளான் பண்ணுற விஷயம் நல்லதாக கேட்டதான்னு பாருங்கள். சரியானதாக இருக்கணும், நேர்மையானதாகவும் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுறது நல்லது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கரியர் பார்க்கலாம். ஸோ கரியர் ரிலேட்டடாக என்ன? ப்ளீஸ் ஸ்பிரிட். தனுசு, சாரி மகரம். டிசம்பர் மந்த் கரியர் ரிலேட்டடாக ஸ்டார். பெரிய இடத்துக்கு நீங்கள் போகலாம், பெரிய கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கை இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். ஓ, 10 of Swords. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு ஹார்ட் பெயின், அமைதியாக இருக்கிறீங்க, என்ன செய்ய தெரிலன்ற மாதிரி இருக்குது. பட் நீங்களாம் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க, அது வேண்டாம். ஓகேவா? அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? உங்களுக்கு என்ன செய்யணும் தெரிலன்ற மாதிரி இருக்கு. லெட்ஸ் see. ஸோ உங்களுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன், சரியா? அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் உங்களை நோக்கி வரும். ஓகே, கடந்த கால கஷ்டங்கள், அதனால ஒரு நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, ஜாப் ஒரு பிஸ்னஸ் கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு நம்பிக்கை வரும், ரைட்? ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள் லைஃப்பில் வரும். எல்லாமே நல்லதாக இருக்கு. ஓவர் இமோஷ்னல் ஆகிட்ருப்பீங்க, அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு ஒரு நியூ பிகினிங் உங்களை நோக்கி வருது, ஒரு ஆஃபர் உங்களுக்கு. அண்டு ஸ்லோ ப்ராக்ரஸ் இருந்தாலும் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். நம்பிக்கை இல்லாதனால கூட நீங்கள் அப்படி ஸ்லோவாக ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறீங்களா? பட் ஸ்லோலி யூ வில் டேக் ஸ்டெப். ஓகே,
சிலருக்கு நான் நியூ ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாம் சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து தெரியுது. யா, ஒரு நியூ பிகினிங். நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். நீங்கள் மேபி ஒரு சிலர்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்லோவாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. உங்களோட உழைப்பை மட்டும் போடுங்க. ஓகே, போட்டுகிட்டே இருங்க. அதை அப்படியே நீங்கள் சின்ன சின்னதாக நடக்கும். திடீர்னு அது வந்து பெருசாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, எங்கேயோ வளர்ந்துட்டுருப்பீங்க, குட்டி குட்டியாக வளர்ந்துட்டுருக்கீங்க. திடீர்னு பார்த்தா நீங்கள் பெருசாக வளர்ந்துட்டுருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கு ரைட். கரியரில் பார்க்கும்போது சூப்பர். அடுத்ததாக வந்து நம்ம என்ன மன கஷ்டமோ எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை வைங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க, ஹீலிங் அலோவ் பண்ணிடுங்க, போதும். அது பாஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக, அதனால கொஞ்சம் ஓவர் இமோஷனல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாம். வாட் அபவுட் ரிலேஷன்ஷிப்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு இந்த சேனலுக்கும் கொடுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனல் தெரியும் தானே, 111 Tarot in Tamil. ஓகே, 111 Tarot in Tamil இன்னொரு சேனல். அது தெரியாதவங்க அதை போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. career no, relationship please spirit, world. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எண்டு, ஒரு முடிவு வரப்போகுது. பாட்டம், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், நியூ பிகினிங், ஸ்டெபிலிட்டி, மேரேஜ், கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் உள்ள இங்கே இருக்குது, இப்போதான் கண்ணப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து தேடிட்டே இருந்த விஷயம், ஸ்பை பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், இல்லைன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. நீங்கள் ஹெரஃபன், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ்லாம் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் ஏற்பட போகுது. ஓகேவா? ஏற்படுமா ஏற்படாதா அப்படி ஸ்பை பண்ணிட்டே இருந்திருக்கலாம் நீங்களும் உங்கள் பர்சனும். ஸோ ஒரு கமிட்மெண்ட். ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் உங்களை ஸ்பை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஸ்டேபிளாக உங்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு சிலர். ஒரு சில சிச்சுவேஷன் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தால் கேட்டுடலாம், இல்லை உங்கள் பர்சன் கேட்கலாம். அது மூலமாக பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னும் தெரியுது. சன் கார்டு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற ஒரு சிலருக்கு குழப்பங்கள் இருந்தால் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு தெரியுது. ஸ்ட்ரிக்டாக இந்த மேரேஜ் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்ட்ரிக்டாக ஃபேமிலியோட சம்மதத்தோட ட்ரெடிஷ்னல் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு ஆப்ஷன் தெரியுது. ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பொருந்தலாம். ஓகே, பாட்டமில் வந்து 4 of Cups இருக்குது இங்கே. ஸோ உங்கள் பர்சன் பாஸ்ட்டை நினச்சி இங்கே ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, புதுசாக வர விஷயங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஸ்பை பண்ண தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சாரி. 3 of Swords, Fool, 5 of Swords, 7 of Pentacles, 9 of Cups, 4 of Wands. Just waiting for new beginning. அதுதான் நான் பார்க்குறேன். நியூ பிகினிங் இருக்குமா இருக்காதா? அவங்களுடைய ஜாப் ரிலேட்டடாகவே வந்து போயிட்டு இருக்கலாம்,
இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாகவே அவங்க போயிட்டு இருந்தாலும் உங்களை வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். வாட் இஸ் திஸ் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்? பட் தே ஆர் வெயிட்டிங். அவங்களுடைய ஆசை திருமணம் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அது நிறைவேறுமா அப்படின்ற மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன் 7 of Swords தலை கூப்பிட்றதுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மேபி உங்களுடைய ஆணித்தரமான எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே, இதுவரை அவங்க உண்மையை புரிஞ்சிட்டு இல்லாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த மந்த் வந்துட்டு புரிய போகுது. ஓகே, someone is offering love here. What is this Hierophant? 2 of Pentacles, 3 of Wands, 10 of... அதான் கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம். சில பேர் மூவ் ஆன் பண்ற மாதிரி இருக்கு, லாஜிக்கா யோசிக்கிறீங்க. சில பேருக்கு நான் வெரி ரேர், 2 பேருமே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு ஹீலிங் ஃபாலோ பண்ணணும். ஓகே, 2 பேருமே அமைதியா இருக்கிறீங்களோ? எஸ், அந்த ஒரு எனர்ஜி தான் தெரியுது. பட் உங்க பர்சன் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அவங்களுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, இது ரிலேட்டடா என்னதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ டிசம்பர் மந்த் கண்டிப்பா வந்து நீங்க ஏமாத்திட்டு போறதை அலோவ் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரிக்டா மேரேஜ் ரிலேட்டடா ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இங்க பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்கு. someone is offering love, இல்ல ஒரு மன்னிப்பு கேட்கலாம். something will be happen. I am seeing heartbreak here. தேர்ட் பார்ட்டிஸ்னால சில பேருக்கு ஹார்ட் பிரேக் ஏற்படலாம். ஸோ பி கேர்ஃபுல். கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம். இல்லை உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கும் நடுவில் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்கறதில்ல, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கறதில்ல, அந்த மாதிரி விஷயம் தெரியுது. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல் எனர்ஜி, ஓகே எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையோட someone is behaving, அந்த மாதிரி இருக்கு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு எனர்ஜியும் வந்துட்டு பார்க்க முடியுது. ஓகேவா, இந்த மூணே பாருங்களேன், வேர்ல்டு, ஜஸ்டிஸ், ஹெரஃபன். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியுது. ஓகே ஃபைன். 4 of Wands வேற இருக்கு பாருங்க. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசலா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பர்சனோடய வந்துட்டு இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா இந்த மேரேஜ்க்காக அவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சில நீங்க மேரிடா இருக்கலாம், பேபிக்காக வெயிட் பண்றீங்க. ஓகே, அதுக்கான வாய்ப்பும் தெரியுது. 2 கார்டு கன்ஃபார்ம் பண்ணுது. உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் காலமாக மாதமாக இருக்குது. ஓகே, this is what I have for you. Have good luck. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.